ATS ரெஸ்யூம்ல அண்டர்ரேட்டட் ரெஸ்யூம்னு சொல்லப்படுதுங்க. அந்த ரெஸ்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூல அதை ஃபில்டர் பண்ணவே மாட்டாங்க. என்ன ரீசன், எதனால வேலை கிடைக்க மாட்டேதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா ரெஸ்யூம்ல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிசினஸ் பண்ணேன் அப்படின்றத விட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லிங்கிங். அதாவது நம்ம ரெஸ்யூம்ல பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஐடி இருக்குங்க, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் இருக்குங்க, இது இல்லாமல் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளெயின் டெக்ஸ்டா கொடுத்து வச்சிருப்போம். HR என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளிக் பண்ணி லைவா போய் செக் பண்ண பார்ப்பாங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாதுங்க. HR வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அது உங்க ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மிஸ்டேக் நம்பர் 2, எப்பவுமே வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோ எக்ஸ்பீரியன்ஸோ இருக்குன்னா வந்து அந்த இடத்துல வந்து பர்சனல் ப்ரோனோனை யூஸ் பண்ணாதீங்க. அது எப்படின்னா வந்து ஐன்ற எழுத்துங்க, ஐ ஹேவ் டன், அப்புறம் மீ, மை ப்ராஜெக்ட் அப்படின்னா மை இந்த மாதிரி இருக்கலாம், அவாய்ட் பண்ண பாருங்க. சோ இந்த மாதிரி பண்ணினா வந்து அவன் இரிட்டேட் ஆகுவாங்க, நீ ஒரு டீம் ஒர்க்கர் இல்லையோன்ற மாதிரி அவன் யோசிப்பான். இப்போ மிஸ்டேக் நம்பர் 3, ஜெனரலா ரெஸ்யூம்ல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிசினஸ் பண்ணேன் அப்படின்றத விட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா என்ன? நான் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு பிசினஸ் பண்ணேன், இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பிசினஸ் பண்ணி ஒரு இம்பாக்டை உருவாக்குன்ற அந்த இம்பாக்ட் வேர்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்க ரெஸ்யூம் HRக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த 3 மிஸ்டேக்ஸையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணினா வந்து உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிருங்க. நான் வந்து ஒரு சாம்பிளான ஒரு ATS ரெஸ்யூம் உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேங்க. இது ஜாப் ரெடி ரெஸ்யூம்ங்க. இந்த ரெஸ்யூம் உங்களுக்கு வேணும்னா ஒன்னு ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஜாபுக்கு போக முடியும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக்ஸ் கொடுங்க. என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.